ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும், ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ரெசிபி தான் இது. இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் உத்தின் பெல கடுபுன்னு சொல்லுவாங்க. உளுத்தம்பருப்பு வச்சு கடுபு செய்கிறது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனாக தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு கப்போட உளுத்தம்பருப்பை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த ஊற வச்ச உளுத்தம்பருப்பை நீங்கள் மாமூலி இட்லிக்கு தோசைக்கு ரப்பர் மாதிரியே நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைனாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ உளுத்தம்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோமோ அவ்வளோ வந்து நம்ம ரைஸ் ரவைன்னு சொல்லுவோம், இல்லை அக்கி தீர்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். அதை நம்ம ஒரு கப்பு உளுத்தம்பருப்புக்கு ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். வறுக்க வேண்டாம், அப்படி டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நம்ம இந்த மாதிரி கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இதுவும் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடியோட கடலப்பருப்பை ஊற வைக்க வேண்டாம், அப்படியே கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாவில் எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம இது வந்து மாவு புளிக்க வைக்கணும். ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும்னு விடணும். அதனால் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு விட்டுடலாம், புளிக்க விட்டுடலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 விதமாக செய்ய போகிறேன். ஒன்று வாழை இலையில், இன்னொன்று வந்து கப்பில், ரெண்டுமே செய்ய போகிறேன். அதனால் ஆல்ரெடி வாழை இலையில் கட் பண்ணி எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கப்பில் கூட, ஜாமுன் கப்பில் கூட எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கடுகுமே நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், 2 சைடு எண்ணெய் தடவிட்டணும், ஆனால் ஒரு சைடு மட்டும் தான் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து வேகத்துக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும், 15லேருந்து 20 நிமிஷம் தேவைப்படும். அதனால் ஸ்டீமரில் வந்து இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஆல்ரெடி நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று ஒன்றா மேலே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சுட சுட உத்தின கடுப்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ஜாமுன் கப்பில் அப்படியே நான் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதில் பாதி மட்டும் போட்டால் போதும், மாவு ஃபுல்லாக போட வேண்டாம், அது உப்பி வரும். அதனால் பாதி மட்டும் மாவு போட்டு அது நல்லா லெவல் பண்ணி வச்சிடலாம். இதுவும் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நான் சட்னியும் வெள்ளை கொண்டக்கடலை குருமா செஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், வாழை இலை கடுகு ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றா பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சுட சுட உத்தின் வேலை கடுகு ரெடி ஆகிடுச்சு, உளுத்தம்பருப்பு கடுகு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், கப்பு கடுகு கூட ரெடி ஆகிடுச்சு, அதுவும் எடுத்து வச்சிடுறேன். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுது. நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.